أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெறக்கூடிய ரமலான் மாதத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே மார்க்கத்தை பற்றி தெளிவான முறையில் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இறை அருள் பெற வாழ்ந்திடுவோம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக சில தகவல்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக இறைவன் தன்னுடைய தூதருக்கு சொன்ன ஒரு கட்டளையை உங்களுக்கு நினைவூட்டிவிட்ட பிறகு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பிப்பதற்கு விரும்புகின்றேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசும் பொழுது, ஃபதக்கிர், நபியே நீங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை பற்றிய உபதேசங்களை செய்யுங்கள். ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்கள் செய்யக்கூடிய உபதேசங்கள் யாவும் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது பயனளிக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை நினைவுபடுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இறைவனை பற்றி, இறைவனுடைய மார்க்கத்தை பற்றி அவனுடைய வேதங்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொன்மொழிகளிலிருந்து சில செய்திகளை, தகவல்களை நாம் கேட்போமே ஆனால் அது நிச்சயமாக தன்ஃபஉல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்க வேண்டும். பயனளிக்கும் வகையில் அது அமைந்திருக்க வேண்டும். மார்க்கத்தை பற்றி நாம் சில தகவல்களை கேட்டால் அது முஃமின்களாகிய நம்முடைய வாழ்க்கைக்கு பயனை தரணும். பயனை தர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டு அதை கேட்டதோடு அப்படியே நாம் கடந்து விடாமல், நம்ம கேட்ட எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தும் போது தான் அது பயனளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அந்த அடிப்படையில் மார்க்கத்தை பற்றி நாம் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே நாம் கேட்ட செய்திகளாக, தகவல்களாக இருந்தாலும் கூட அதை மீண்டும் நாம் கேட்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமான புத்துணர்ச்சியை தந்து அது போன்ற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி அதை ஒரு பயனுள்ள கல்வியாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு இறைவன் நமக்கு உதவி புரிய வேண்டும் என்பதை முன்னால் பதிவு செய்தவனாக என்னுடைய இந்த தலைப்பினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான இலக்குகளை வைத்து, வாழ்நாள் லட்சியங்களை வைத்து பயணித்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். சிலர் நான் பெரிய படிப்பை படித்து முடிக்க வேண்டும், நான் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் என்று கல்வியை கற்று முடிப்பதை தங்களுடைய இலக்காக வைத்து பயணிப்பார்கள். பெரிய படிப்பை நான் படித்து முடிக்கணும் என்பது சிலருடைய இலக்காக இருக்கும். இன்னும் சிலர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக, கோடீஸ்வரனாக மாற வேண்டும், நான் கோடியில் புரளணும், எனக்கு 10-20 பங்களா இருக்கணும், 40-50 கார் இருக்கணும், அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய செல்வந்தனா, கோடீஸ்வரனா மாறணும் என்பது சிலருடைய இலக்காக இருக்கலாம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏராளமான இலக்குகள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது, மாற்று கருத்து இல்லை. இப்படி இருக்கும் பட்சத்திலே இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம்
வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன்தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற இந்த ஏகத்துவ கலிமாவை மும்மொழிந்த முஃமின்களாகிய நாம் நம்மளுடைய இலக்காக வைத்து பயணிக்க வேண்டியது என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, வலி குல்லி விஜஹத்துன் ஹுவம் வல்லிஹா, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். நீங்கள் எதை உங்களுடைய இலக்காக வைக்க வேண்டும் என்பதை இறைவன் சொல்லி காட்டும் பொழுது, ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மையை நோக்கி விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதற்காக நன்மையை நோக்கி விரைந்து செல்லுங்கள் என்று இறைவன் கூற வேண்டும்? நன்மைகளை நாம் அதிகம் செய்தால் நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ இந்த உலக வெற்றி என்பது நமக்கு ஒரு நிரந்தரமான வெற்றி அல்ல. நம்முடைய வெற்றி என்பது நாளை மறுமை நாளிலே நாம் பெறக்கூடிய வெற்றி தான் நம்முடைய வெற்றியாக இறைவனுடைய பார்வையில் கருதப்படுகிறது. அந்த மறுமை வெற்றிக்காகத்தான் நாம் போராட வேண்டும். அதுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையே. அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத் லி யப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அழகிய செயலுக்கு சொந்தக்காரர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தையே நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? நம்மளுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு இல்லை, நம்முடைய மனப்போன போக்கில் நாம் நகர்வதற்கு இல்லை. அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சதற்கான காரணம், நம்மள யார் அழகான செயல்களுக்கு சொந்தக்காரர்கள், யார் அதிகமான நற்காரியங்களை செய்கிறோம் என்பதை இறைவன் பார்ப்பதற்காக, சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தையே அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இப்போ இந்த உலகம் என்பது ஒரு நிலையான உலகம் இல்லை. குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிந்து போகக்கூடியது, எல்லாமே அழிஞ்சு போயிடும். நீங்களும் நிரந்தரம் அல்ல, நானும் நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திற்காக நீங்கள் பாடுபடாதீர்கள். என்றென்றும் நிரந்தரமான மறுமைக்காக நீங்கள் விரையுங்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். ஒல் ஆஹிரத்து ஹைரும் வ அபுகா, மறுமைதான் சிறந்த வாழ்க்கை, மறுமைதான் நிலையான வாழ்க்கை. அந்த நிலையான வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வழிவகைகளைத்தான் இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் வசனங்களின் மூலம் இறைவன் உணர்த்துவதை நம்மால் பார்க்க முடியுது. சரி, மறுமையில் வெற்றி அடைவதுதான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றியை தான் நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய சிந்தனை எப்படி? நன்மைகளை செய்தால் மாத்திரம் போதும், நாளை மறுமையில் நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் என்ற சிந்தனைத்தான் பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. மறுமையில் வெற்றி அடையணும்னா என்னப்பா செய்யணும்? யார்கிட்டையாவது கேட்குறோம், மறுமையில் வெற்றி அடையணும் என்ன பண்ணணும் கேள்வி கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்லுவாங்க? நிறைய நன்மை செய்யணும் பாய், அதிகமான நன்மைகளை நாம் செய்தால் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைச்சிரும் என்று நன்மை செய்வதைத்தான் மறுமை வெற்றிக்கான ஒரு அளவுகோலாக சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி காட்டுறாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியிலே 5673வது செய்தியாகவும், சஹீஹ் முஸ்லிமிலே 2816வது செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, லை யுதுஹில அஹதன் மின்கும் அமலுஹுல் ஜன்னாம், உங்களில் எந்த ஒருவருடைய நற்காரியமும் அவரை சுவனத்திற்குள் நுழைத்து விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்? அதிகமான நன்மைகளை செய்தால் போதும், அதிகமான நற்காரியங்களை சேர்த்து வைத்தால் போதும், நமக்கு மறுமை நாளில் வெற்றி கிடைச்சிரும், மறுமையில் நாம் வெற்றி அடைந்து விடலாம், எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ செய்ய ஆரம்பிக்கலாம்ப்பா, அப்போ தான் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நாம் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு விரைந்திருப்போம். நன்மை செய்தால் போதும் என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, லை யுதுஹில அஹதன் மின்கும் அமலுஹுல் ஜன்னாம், நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் உங்களை சுவனத்திற்குள் நுழைவிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் டிக்ளேர் பண்ணி சொல்கிறாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, என்னப்பா நற்காரியங்கள் செஞ்சால் தானே சொர்க்கம்னு நினைக்கிறோம், ஆனால் என்ன நல்லறங்களை செய்தால் சொர்க்கம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதுவும் அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்களே, அப்போ என்னவா இருக்கும்? ஒரு ஆச்சரியம் நமக்கு ஏற்படுது. இதே ஆச்சரியம்தான் சஹாபாக்கள் அவங்களுக்கும் இருந்துச்சு. சஹாபாக்கள் உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, காலு வமா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கும் இதே நிலைமையாம்? ஏன் இப்படி கேட்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு நற்காரியங்களை செய்கிறவங்களா இருந்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையவும்
அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏணி வச்சா கூட எட்ட முடியாதுன்னுவாங்கல்ல, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை மிக உயரத்தில் இருக்கிறது. அவ்வளவு நல்லறங்களை, நற்காரியங்களை, நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தில் நின்று வணங்குவாங்களாம். கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூமு ஹத்தா ததஃபத்தர கதமா, அவங்களுடைய 2 கால் பாதங்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நின்று வணங்குவார்கள் என்பதையெல்லாம் செய்திகளில் நம்மளால் பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேள்வியும் கேட்கப்படுது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, தஃஅலு ஹாதா ஃபகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஹர், நீங்கள் இப்படி நின்று வணங்குறீங்க, உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாவற்றையுமே இறைவன் மன்னித்து விட்டானே, பிறகு ஏன் நீங்கள் உங்களுடைய கால் பாதங்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுது. உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், இறைவன் புறத்திலிருந்து இப்படி ஒரு அறிவிப்பு, ஒரு செய்தி நமக்கு வருது. அதாவது இப்படி செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்மளுடைய புரிதலுக்காக சும்மா ஒரு வேளை இப்படி வருதுன்னு வைங்களேன், நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நம்மளுடைய முன்பின் பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் மன்னிச்சிட்டான் என்ற ஒரு நற்செய்தி அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? நன்மையான காரியங்களை நாம் அதிகம் செய்வோமா, அல்லது பாவமான காரியங்களை நோக்கி நாம் விரைவோமா? நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி இறைவன் அவங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டான் என்று சொன்ன பிறகும் அதிகமான நல்லறங்களில் தான் அவர்கள் ஈடுபட்டார்கள். தங்களுடைய கால் பாதங்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கியிருக்கிறாங்க. நம்ம சாதாரண நேரத்திலே அப்படி பண்ண மாட்டோம். நார்மலான ஒரு நேரத்தில் கூட நம்மளுடைய கால் வலிக்கிற அளவுக்கு கூட நம்ம நின்று வணங்குறது இல்லை. இதுவே நம்மளுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டால் வணக்கம்னா என்னன்னே தெரியாது, நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நம்ம இருந்துட்டு போயிடுவோம். நம்மளுடைய நிலை இப்படி. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கால் பாதங்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்படி கேள்வி கேட்கப்படும் பொழுது, உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் இறைவன் மன்னித்து விட்டான், ஏன் இப்படி நின்று வணங்குறீங்க என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷக்கூரா, என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றிமிக்க ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி கேட்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, தன்னுடைய கால் பாதங்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று வணங்கி இருப்பார்கள் என்றால், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நன்மையான காரியங்களை நோக்கி விரைந்திருக்கிறார்கள். கால் பாதமெல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கியிருக்கிறாங்க. இன்னொரு செய்தியில் பார்க்கும் பொழுது, ரமலான் மாதம் வந்துவிட்டால் புயல் காற்றை விட வேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்வதிலே விரைவார்களாம். அது ஒரு உவமைக்காக சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் மாதத்தில் அதிகமான தர்மங்களை செய்வார்கள். தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்குவார்கள். இந்த அளவுக்கு நன்மைகளை செய்த அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இதே நிலைமையா என்று ஆச்சரியமா சஹாபாக்கள் கேட்குறாங்க. ஒம்மா அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கும் இதே நிலைமையாம்? நீங்கள் செய்த நற்காரியங்களும் உங்களை சுவனத்திற்குள் நுழைவித்து விடாதா என்று ஆச்சரியமாக சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர், ஆமாம், என்னுடைய நற்காரியமும் என்னை சுவனத்தில் நுழைவிக்காது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், நம்மளுடைய நற்காரியம் எல்லாம் ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார்கள், எவ்வளவு செய்திகளில் நம்மால் அதை தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி நன்மைகளை செய்த அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கூட அவர்கள் செய்த நற்காரியங்கள், நல்லறங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரை சுவனத்தில் நுழைவிக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ என்னதான் செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னதான் பண்ணுறது? அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து பேசுகிறாங்க. இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய நம்முடைய தலைப்புக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இல்லா ஐயத்த கம்மதனி அல்லாஹு பி ரஹ்மத்தின் மின்ஹு, இறைவன் தன்னுடைய அருளால் யாரை சூழ்ந்து கொண்டானோ அந்த மக்களை தவிர. எந்த அளவுக்கு பார்த்தீங்களா? நம்ம எவ்வளவு நன்மைகளை செய்யலாம், நற்காரியங்களை செய்யலாம், நல்லறங்களில் நாம் ஈடுபடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காவிட்டால், இறைவன் நம் மீது அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக இந்த நன்மைகளை வைத்து நம்மால் சுவனத்தில் நுழைய முடியாது. நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் இறைவன் பொருந்தி கொள்ள வகையில் அமைந்திருக்க வேண்டும்.
அந்த நன்மைகளின் மூலம் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். வெறும் நன்மைகளை மட்டும் செய்தால் போதும், மறுமையிலே வெற்றி அடைந்து விடலாம் என்பது தவறான ஒரு சிந்தனை. அப்படி நினைக்கக்கூடாது, அந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு நாம் போராட வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காகவே நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அருள் நமக்கு கிடைத்தால் மட்டும்தான் நாளை மறுமையிலே நம்மளால் வெற்றி அடைய முடியும் என்பதை இந்த ஒற்றை செய்தி நமக்கு தெளிவுபடுத்துது. இல்லா ஐயத்த கம்மதனி அல்லாஹு பி ரஹ்மத்தின் மின்ஹு. இறைவன் தன்னுடைய அருளால் யாரை சூழ்ந்து கொண்டானோ அந்த மக்களை தவிர வேறு யாராலும் அவர்களுடைய நற்காரியங்களை வைத்து சுவனத்திற்குள் நுழையவே முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த இறைவனுடைய அருளின் மூலியமாகத்தான் நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி. அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த தொடரிலே தொடர்ச்சியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய அருளை பற்றி ஏராளமான சிறப்புகளை இறைவனுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் திருமறை குர்ஆன் வசனங்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஏராளமான இடங்களில் அல்லாஹ் தன்னை ஒரு மிகப்பெரிய அருளாளனாக பல இடங்களில் சொல்லி காட்டியிருப்பான். உதாரணத்துக்கு அல்லாஹ் அக்பர்னு நம்ம தக்பீர் கட்டுறோம். தக்பீர் கட்டிய பிறகு என்ன பண்ணுவோம்? அல்லாஹும்ம பாயித் பைனி துவா ஓதுவோம், வஜ்ஜஹத் துவா ஓதுவோம். அந்த துவாவை ஓதிவிட்ட பிறகு நாம் ஓதக்கூடிய சூரா என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரா ஃபாத்திஹா ஓதுவோம். அகிலங்களின் இரட்சகன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்பாளன். முதல் அத்தியாயத்தின் 2வது வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்பாளன். இந்த வாசகத்தை ஏராளமான இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை போன்ற அருளாளன், கருணையாளன் வேறு யாருமே இருக்க முடியாது என்பதை இறைவன் நமக்கு அவ்வப்போது உணர்த்துகிறான். 55வது அத்தியாயம் முதல் வசனம், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அல்லமல் குர்ஆன், அவன் குர்ஆனை கற்றுத்தந்தான். முதல் வசனத்திலேயே அல்லாஹ் எதை பற்றி பேசுகிறான் பார்த்தீங்களா? தான் ஒரு மிகப்பெரிய அருளாளன் என்பதைத்தான் இறைவன் அந்த இடத்துல நமக்கு பதிய வைக்கிறான். என்ன காரணம்? என்னுடைய அருள் என்பது அளவு கடந்தது, உங்களுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு நான் அருளை வாரி வழங்கக்கூடிய அளவற்ற அருளாளனாக இருக்கிறேன் என்பதை அவ்வப்போது இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆனிலே 7வது அத்தியாயம் 156வது வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் மறுமையினுடைய அந்த வேதனை தண்டனையை பற்றி சொல்லி காட்டுறான். கால அதாபி, என்னுடைய தண்டனை, உசீபு பிஹி மன் அஷா, அதை வைத்து நான் நாடியவரை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, ஆனால் என்னுடைய அருள் இருக்கிறது அல்லவா, இது எல்லாவற்றையும் விட விசாலமானது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நிறைய வேதனையை நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன், இந்த வேதனையை வைத்து நான் யாரை நாடுவேனோ அவர்களை நான் தண்டிப்பேன் என்றெல்லாம் இறைவன் சொல்லிவிட்டு, ஆனால் என்னுடைய அருள் இருக்கிறது அல்லவா, என்னுடைய கருணை இருக்கிறது அல்லவா, இது எல்லாவற்றையும் விட விசாலமானது, என்னுடைய கோபத்தை விட, என்னுடைய தண்டனையை விட, மற்ற எல்லாவற்றையும் விட என்னுடைய அருள், என்னுடைய கருணை மிகவும் விசாலமானது என்பதை இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுவதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் சஹீஹ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, என்னுடைய அருள் என்பது என்னுடைய கோபத்தை விட முந்திவிட்டது. அல்லாஹ் கோபப்படுவதை விட மக்களிடத்தில், மனிதர்களிடத்தில், மற்ற எல்லா உயிரினங்களிடத்திலும் அதிகம் இரக்கம் உள்ளவனாக, கருணை காட்டக்கூடியவனாக, அருள் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய கோபத்தை விட அவனுடைய கருணை தான் அவனை மிகைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி புகாரியில் 5999வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. உமர் இப்னுல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான செய்தின்னு பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போர்க்களம் முடிந்த பிறகு சில கைதிகளை கைவசம் வைத்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண், அவங்களுடைய மார்பில் பால் சுரந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய குழந்தையை தேடுறாங்க. குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குழந்தை எங்கே இருக்கிறது என்று தேடுறாங்க.
குழந்தை ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு கிடைத்து விட்ட பிறகு அந்த குழந்தையை தன்னுடைய வயிற்றோடு அணைத்து அந்த குழந்தைக்கு புகட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு ஒரு தாய் பாசம்! தன்னுடைய குழந்தையை தேடி போய் குழந்தை கிடச்ச உடனே பாசத்தோடு வாரி தன்னுடைய வயிற்றோடு நெஞ்சோடு அணைத்து அந்த குழந்தைக்கு அந்த தாய் பால் புகட்டுகிறார்கள். இதை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் எல்லாம் இந்த நிகழ்வை பார்க்குறாங்க. பார்த்து விட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மற்ற சஹாபாக்கள் இடத்துல ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அத்தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், நீங்கள் இந்த பெண்ணை அவளுடைய குழந்தையை நெருப்பில் தூக்கி எரிபவராக பார்ப்பீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுடைய குழந்தைக்கு பால் ஊட்டினாங்கல்ல, எந்த அளவுக்கு வாரி அணைத்து தன்னுடைய பாலை அந்த குழந்தைக்கு அவர்கள் ஊட்டினார்கள். இவ்வளவு பாசம் மிக்க ஒரு பெண் தன்னுடைய அந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுறவளா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியுமா? அப்படி ஒரு சூழல் ஏற்படுமா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் பதில் சொல்கிறாங்களா, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, இது எப்படி சாத்தியம்? எப்படி ஒரு தாய் தன்னுடைய பச்சிலம் குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவார்? எவ்வளவு பாசம் வச்சிருப்பா, எவ்வளவு நேசம் வச்சிருப்பா. உண்மைதானே? இப்போ குழந்தைகளுக்கு சின்னதாக ஒரு நெருப்பு காயம் ஏற்பட்டுருச்சு, மெழுகுவத்தி பத்தும்போது இல்லை வேறு ஏதாவது வச்சு விளையாடும் பொழுது, தீக்குச்சி வச்சு விளையாடும் போது விரலில் லைட்டாக நெருப்பு பட்டுருச்சுன்னு வைங்களேன், தாயால் அதை பொறுத்துக்க முடியுமா? என்னென்ன மருந்தெல்லாம் வைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வைப்பாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. தாயுடைய உள்ளம் பதறி போயிடும். அப்போ பச்சிலம் குழந்தையை ஒரு தாய் எப்படி நெருப்பில் தூக்கி போடுவா? சான்ஸே இல்லையே, வாய்ப்பே இல்லையே. அதைத்தான் சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது அத்தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த பெண்ணை நீங்கள் அவள் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுபவராக பார்ப்பீர்களா? அதற்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பெண் அவளுடைய குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவதற்கான வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, பார்க்கவே முடியாது, அப்படி நடக்கவே நடக்காது. ஒரு தாய் எப்படி இந்த மாதிரி பண்ணுவா என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பதிலளிக்கும் பொழுது உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. இறைவன் இருக்கிறான் அல்லவா, அவன் இந்த தாய் அவளுடைய குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாளோ அதை விட தன்னுடைய அடியார்கள் மீது மிகப்பெரிய பாசத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த அளவுக்கு தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான், மிகப்பெரிய அளவில்லா அன்பாளனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. எந்த அளவுக்கு அப்போ அவன் நேசம் வச்சிருப்பான், அன்பாக இருப்பாள். அதை விட இறைவன் தன்னுடைய அடியார்களின் மீது மிகப்பெரிய அன்பாளன், அளவில்லா அன்பாளன், அளவற்ற அருளாளன், அளவிலா அன்பாளனுக்கான விளக்கத்தை பார்த்தீங்களா? அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் ஏன் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லணும் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துகிறாங்க. இறைவனுடைய கருணை அளப்பெரியது, அளவு கடந்தது, நம்மளுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. இன்னும் ஏராளமான செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைவனுடைய அன்பு என்பது, அருள் என்பது, அவனுடைய கருணை என்பது எவ்வளவு அளப்பெரியது, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது என்பதை உணர்த்தும் வகையில் பல இடங்களில் சொல்லி காட்டுறாங்க. புகாரியில் 6000 இடம்பெற்று இருக்கக்கூடிய செய்தியை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஜஅலல்லாஹுர் ரஹ்மத மிஅத ஜுஸு, அல்லாஹ் அருளை, அவனுடைய கருணையை 100 பங்குகளாக பிரித்திருக்கிறான். ஃபஅம்ஸக இந்தஹு 99 ஜுஸா, தன்னிடத்தில் 99 பங்கை இறைவன் வைத்துக்கொண்டு, தன்கிட்ட 99 பங்கை இறைவன் வைத்துக்கொண்டு வ அன்ஸல ஃபில் அர்லி ஜுஸா வாஹிதா, ஒரே ஒரு பங்கு, பேலன்ஸ் ஒன்னே ஒன்று இருக்கா, அதை மாத்திரம் இறைவன் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்துட்டான். அன்பு என்ற இந்த விஷயத்தை, அருள் கருணை என்ற இந்த விஷயத்தை மொத்தம் 100 பங்காக பிரித்து 99 பங்கை இறைவன் தன் கையில் தன்வசம் வைத்துக்கொண்டு ஒன்றை மட்டும் இறைவன் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் வழங்கியிருக்கிறான். யோசித்து பாருங்க, ஒரு தாய் அவளுடைய குழந்தையை எந்த அளவுக்கு நேசிப்பாள், ஒரு தந்தை அவனுடைய பிள்ளையை எந்த அளவுக்கு நேசிப்பார், கணவன் மனைவி நேசம், மனைவி கணவனை நேசிப்பது, சகோதரர்கள், நண்பர்கள், இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பு, எல்லா கருணை எந்த அளவுக்கு பறந்து விரிந்து இருக்கிறது, அது எல்லாமே அந்த 1% வரும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய நேசம்,
மற்ற எல்லா ஜீவராசிகளுடைய அன்பு, அது விலங்கினமாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், எல்லா ஜீவராசிகளுடைய அன்பு, கருணை, நேசம் எல்லாம் அந்த 1% உள்ளடங்கிடும். பேலன்ஸ் 99% அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய நேசமாக தாயுடைய நேசத்தை பார்க்கலாம், தந்தையுடைய நேசத்தை பார்க்கலாம், கணவன் மனைவி அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேசத்தை பார்க்கலாம். இது எல்லாமே அந்த 1% வரும் என்றால் 99 மடங்கை தன்வசம் வைத்து கொண்ட இறைவன் எவ்வளவு கருணையாளனாக இருப்பான், எவ்வளவு அன்பாளனாக இருப்பான், எந்த அளவுக்கு இறைவன் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு அளவற்ற அருளாளனாக இருப்பான் என்பதை இந்த ஒற்றை செய்தியிலிருந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுதா இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள், நாம் செய்யக்கூடிய தீமைகள் எல்லாமே எழுதப்படுது. இறைவன் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறான். மறுமையில் அதற்கான விசாரணை நமக்கு இருக்கிறது. அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னல்லாஹ கதபல் ஹசனாத் வஸ்ஸய்யிஆத், அல்லாஹ் நன்மைகளையும் எழுதுகிறான், தீமைகளையும் அல்லாஹ் எழுதுகிறான். சும்ம பையன தாலிக், பிறகு அவன் அதை தெளிவுபடுத்துகிறான். நன்மையும் அல்லாஹ் எழுதுகிறான், தீமையும் அல்லாஹ் எழுதுகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, ஃபமன் ஹம்ம பி ஹசனா ஃபலம் யஅமல்ஹா, யார் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ, மனசால் நினைக்கிறார், ஃபலம் யஅமல்ஹா, ஆனால் அவர் அதை செய்யவில்லை, அந்த நன்மையான காரியத்தில் அவர் ஈடுபடலை. நன்மையில் ஈடுபடாமல் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று யார் எண்ணுவாரோ, கதபஹல்லாஹு லஹு இந்தஹு ஹசனத்தன் காமிலா, இறைவன் அவர் எண்ணியதற்காக அவருக்கு ஒரு முழுமையான நன்மையை கொடுத்துட்றான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. நன்மையை செய்யலைங்க. உதாரணத்துக்கு ரோட்டில் நடந்து போகிறோம், அங்கே யாசகம் கேட்டு ஒருத்தவங்க வராங்க, கண் தெரியாதவங்க, கை இல்லாதவங்க, யாரோ ஒருத்தவங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு பரிதாபமாக இருக்குது. சரி, ஏதாவது நம்ம தர்மம் செய்யலான்னு நினைக்கிறோம், திடீர்னு நம்மளால் செய்ய முடியல. பஸ்ஸு வந்துருச்சு, கார் வந்துருச்சு, இல்லை ட்ரெயின் வந்துருச்சு, ஏறி போயிட்டோம். அவங்களுக்கு தர்மம் செய்வதற்கான ஒரு சூழல் அமையல, வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் செய்யணுன்ற அந்த எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், தர்மம் செய்யணும், காசு கொடுக்கணும் என்ற நல்ல எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் அதை செயல் வடிவில் நாம் செயல்படுத்தவில்லை. இப்படி இருக்குதுல, நீ நல்லதை நினச்ச, நீ செய்யணும்னு நினச்ச, உன்னால் செய்ய முடியல, இருந்தாலும் நீ எண்ணியதற்காக, நினைத்ததற்காக உனக்கு நான் ஒரு நன்மையை தரேன். அல்லாஹ் நன்மையை தரான். நாம் எண்ணியதற்காக நமக்கு ஒரு நன்மை. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஃபஅமிலஹா, அவன் எண்ணியதோடு விட்டுவிடாமல் அதை செய்து விட்டால், அந்த நன்மையை அவன் செய்து விட்டால், தர்மம் செஞ்சிட்டான், இல்லை வேறு ஏதாவது நன்மையான காரியத்தை செய்யணும்னு நினச்சி செஞ்சு முடிச்சுட்டான், கதபஹல்லாஹு லஹு இந்தஹு அஷரத ஹசனாத் இலா சபஇ மிஅத்தி லிஅஃபின், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அவனுக்கு அந்த நன்மையை செய்த காரணத்தினால் 10 700 மடங்கு வரை அவனுக்கு நன்மைகள் எழுதப்படுகிறது. மனசில் நினச்சா ஒரு நன்மை, நீ அதை செஞ்சிட்டியா, செயல் வடிவில் நீ கொண்டு வந்து விட்டாயா, உனக்கு நான் ஒரு நன்மை 2 நன்மைலாம் இல்லை, 10 700 மடங்கு வரைக்கும் நான் உனக்கு நன்மையை தரேன் அப்படின்னு இறைவன் தன்னுடைய அடியார்கள் மீது அளவற்ற அருளை வழங்குகிறான். எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செயல் வடிவில் கொண்டு வந்தால், செய்து முடித்து விட்டால், கதபஹல்லாஹு லஹு இந்தஹு அஷரத ஹசனாத் இலா சபிஇ மிஅத்தி லிஇஃப், 700 மடங்கு வரை, 10 700 மடங்கு வரை, 10 மடங்குல இருந்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், நன்மையை வாரி வழங்குறான். எவ்வளோ பெரிய அருளாளன் பாருங்கள். அதே மாதிரி அதுக்கு அடுத்து தொடர்ச்சி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, வமன் ஹம்ம பி ஸய்யிஆ ஃபலம் யஅமல்ஹா, ஒருவர் ஒரு தீமையான காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறார், ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் நினைக்கிறார், ஆனால் செய்யலை. அப்படி செய்யாத போது கதபஹல்லாஹு லஹு இந்தஹு ஹசனத்தன் காமிலா, அவர் பாவத்தை செய்யணும்னு நினச்சும் செய்யாத காரணத்தினால அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையாக கொடுக்குறான். அதே மாதிரி ஃபஅமிலஹா, அவர் அந்த பாவத்தையே செஞ்சிட்டார், கட்டுப்பாட்டை மீறி ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக அவர் அந்த பாவத்தை செய்து விடுவாரே, ஆனால் கத்தபஹல்லாஹு லஹு ஸய்யிஅத்தன் வாஹிதா, அல்லாஹ் ஒரே ஒரு பாவத்தை தான் அவருக்கு எழுதுகிறான். நன்மை செஞ்சால் 10 700 மடங்கு, ஆனால் நீ பாவம் செஞ்சியா ஒரே ஒரு மடங்கு தான் உனக்கு பாவம் எழுதப்படுது. எந்த அளவுக்கு இறைவன் நம் மீது கருணை மிக்கவனாக,
அருள் வளம் மிக்கவனாக இருக்கிறான் பாருங்க. நாளை மறுமையில் எப்படியாவது நம்ம வெற்றி அடையணும், எப்படியாவது நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கணும் என்பதற்காக இறைவன் தன்னுடைய அருளை நமக்கு வாரி வழங்குகிறான். அந்த அருளை நாம் அதிகம் அதிகம் தேடினால், அல்லாவிடமிருந்து நமக்கு அதிகம் அதிகம் அருள் கிடைத்தால், நிச்சயமாக அந்த அருளின் மூலமாகத்தான் நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அளவற்ற அருளாளனா அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் தான் நாடிய அடியார்களுக்கு அளவற்ற அருளை வழங்குகிறான். சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட வகையில் அளப்பெரிய அருளை அவர்களுக்கு வழங்குகிறான் என்று இருக்கும் பொழுது, அந்த அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் என்பதைத்தான் தொடர்ச்சியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய அருள் பெறுவதற்கான வழிவகைகள் என்ன என்பதை தொடர்ச்சியாக நாளைய தினத்திலிருந்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.